அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன், அறிவின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெறுகிறாருங்க. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் வித்யாகாரகன் அறிவின் அதிபதியாக இருக்க நீச்சம் பெறுவது என்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அவர் லாபஸ்தானத்திற்குள் வந்திருப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் அங்கு வலுவிழந்த அமைப்பில் நீச்சம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த தருணத்தில் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ரிஷபராசிக்காரர்களுக்கு லாப வாய்ப்புகள் நிறைவாக இந்த தருணத்தில் கிடைத்தாலும் கூட காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகிறது. எனவே நிதானத்துடனும் பொறுமையுடனும் இந்த தருணத்தை அணுக வேண்டிய ஒரு வாய்ப்பு மிக முக்கியமாக இருக்கிறது. ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் 2 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு தனாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் இந்த வேளையில் மிக வலுவாக லாபஸ்தானத்திற்குள் வந்திருப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட அங்கு எந்தவிதமான பயனும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் வலுவிழந்த அமைப்பில் நீச்சம் பெற்றிருப்பதால் பெரிய அளவிலான நற்பலன்களை எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழல் உண்டு. எனவே நிதானத்துடன் இந்த தருணத்தை உறுதியாகவே அணுக வேண்டும். எடுத்தோம் கவிர்த்தோம் என்று எந்தவிதமான பணிகளையும் மேற்கொள்ளாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் சற்று விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களை தவிர்த்து நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்க முடியும். இல்லை என்றால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல சங்கடங்களை தான் ரிஷபராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு என்பதை திட்டவட்டமாக புதன் எடுத்து காட்டுகிறார். அறிவின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அறிவின் மட்டுமல்ல, கணிதம், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்திற்கும் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் வலுவாக வலம் வரும்போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும். அதே சமயம் புதன் வலுவிழந்த அமைப்பிற்கு மாறும்போது புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சங்கடங்கள் உருவாகும். அது மட்டுமல்லாது நோய்வாய்ப்படுவதற்கான சூழலும் உண்டு. எனவே இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிக்கல்களை நிச்சயமாக தவிர்த்து நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். இல்லை என்றால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சில சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. இந்த தருணத்தில் பண வரவு என்பது பல வகையில் லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் நிறைவாக உண்டு. ஆனால் பண வரவு கிடைத்த மாத்திரமே அது எந்த வழியில் செல்கிறது என்று தெரியாத அளவிற்கு விரய செலவுகளை அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் இருக்கிறது என்பதை புதன் நீச்சம் பெற்றிருப்பதால் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் சற்று எதை செய்தாலும், எந்த முதலீடாக இருந்தாலும் அல்லது எந்த விரய செலவாக இருந்தாலும் அதை கணக்கு எழுதி வைத்து சரிபார்ப்பது என்பது பல சிக்கல்களை உங்களுடைய வாழ்வில் இருந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு முற்றிலுமாக விளக்கும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். வித்யாகாரகரான புதன் வலுவிழந்த அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் அவரது சப்தம பார்வையை தனது ஆட்சி வீடும் உச்ச வீடுமாக இருக்கக்கூடிய 5ஆம் இடத்தின் மீது பதைக்கிறாருங்க. வித்யாகாரகரான புதன் 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த வேளையில் குடும்ப உறவுகளுக்கிடையே சில மன வருத்தம் வரலாம். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு காண முடியாத ஒரு சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே இந்த தருணத்தில் எவ்வளவு பெரிய காரிய தடை வந்தாலும் அவற்றை நிதானத்துடனும் பொறுமையுடனும் எதிர்கொண்டால் பெரிய அளவில் சிக்கல் இல்லை. சற்று உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொட்டால் பல சிக்கல்களை உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை புதன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் காத்திருக்கும் அதிர்ச்சியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். எனவே ரிஷபராசிக்காரர்கள் நிதானத்துடனும் பொறுமையுடனும் இந்த தருணத்தில் செயல்படுவது மிக முக்கியமான தேவையான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ரிஷபராசிக்காரர்களின் குடும்பஸ்தான பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் பல விஷயங்களில் உடன் பிறந்தவர்களுக்கிடையே மனக்கசப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அதே வேளையில் சனி, செவ்வாய், சூரியன் உள்ளிட்ட கிரகநிலைகளுடன் இணைந்து வலம் வருவதால் சில விஷயங்களை திருப்திகரமாக செய்து முடிக்க முடியும். குடும்ப வருமானம் உயரும். ஆனால் அதைவிட செலவு உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக சுப விரயங்களாக திட்டமிட ரிஷபராசி
ராசிக்காரர்கள் முயற்சி செய்யும் போது தேவையற்ற விரயங்களை செய்து விட்டோமே என்று மன வருத்தப்படக்கூடிய நிகழ்வை தவிர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு. எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் பயணங்களை தவிர்க்க முடியாத ஒரு சூழல் உண்டு. தேவையற்ற பயணங்களையும் அலைச்சல்களையும் இந்த தருணத்தில் அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. எனவே அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது. அதே சமயம் வீடு வாங்குதல், இடம் வாங்குதல், நிலம் வாங்குதல் போன்றவற்றில் காரிய வெற்றி கிடைத்தாலும் கமிஷன் தொகை அதிகமாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளும், ஒருவருக்கு பதிலாக 2-3 பேர் கமிஷன் தொகைகளை வைத்து உங்களை ஏமாற்றுவதற்கான சூழலும் இந்த தருணத்தில் உண்டு. சில விஷயங்களில் நன்மை நிறைவாக இருந்தாலும் இழப்புகள் சற்று அதிகமாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை திட்டவட்டமாக அறிவின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இந்த வேளையில் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அதே சமயம் பணி நிமித்தம் பல அலைச்சல்களை சந்திக்க வேண்டிய சூழல் உண்டு. பணி நிரந்தரமாக கூடிய விஷயங்களில் தாமதம் ஏற்படும். புதிய முயற்சிகள் பலவற்றில் சின்ன சின்ன தடைகள் அதிகமாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அது மட்டுமல்லாது வெளிநாடு சென்று தாய்நாடு திரும்ப முடியாமல் சிக்கல்களை தவிர்ப்பதற்கான சில சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. தேவையற்ற விலைவாசி உயர்வு என்பது சில சங்கடங்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்குகிறது. எனவே கவனத்துடன் இந்த தருணத்தில் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு, வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சற்று தடைபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. தேவையற்ற வாக்குவாதங்களை இந்த தருணத்தில் தவிர்ப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் உறுதியாகவே சில சிக்கல்கள், நீங்கள் எதிர்க்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அதற்கு முன் வந்து நிற்பதற்கான சூழல் உண்டு என்பதுதான் இந்த தருணத்தில் புதன் வக்ரகதியில் திரும்பி இருக்கக்கூடிய வேளையிலும் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையிலும் அதிகமாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே நிதானத்துடன் இருங்க. கலைத்துறை ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட அது கடைசி நேரத்தில் கை நழுவி செல்வதற்கான சூழலை ஏற்படுத்துகிறது. கைக்கு கிடைத்தது வாய்க்கு கிடைக்கவில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் சில வருமான இழப்புகளை கலைத்துறையில் சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை லாபத்தில் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன் ஏற்படுத்துகிறாருங்க. பொருளாதார நிலையை சீர் செய்ய வேண்டும் என்றால் சற்று கடினமான சூழலாக இருந்தாலும் அதில் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் எதிர்கொள்வது நல்லது. கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். ஆனால் அதற்காக கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. இந்த 20 நாட்களுமே அதிக அலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழல்தான் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. மாணவர்களின் கல்வியில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. மாணவர்களின் கவனச்சிதறலை தவிர்த்தால் மற்றும் உடல் நலத்தில் சற்று கவனம் செலுத்துதல் கல்வி ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கும். விளைச்சலும் வருமானமும் அதிகரித்தாலும் தேவையான அளவிற்கு பண வரவு கிடைப்பதில் சற்று காலதாமதம் ஏற்படலாம். கால்நடை பராமரிப்பில் சில விரய செலவுகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எனவே சற்று நிதானத்துடன் செல்வது நல்லது. அண்டை நிலத்தாரிடையும் அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே காத்திருக்கும் அதிர்ச்சியும் மகிழ்ச்சியாக மாறும்.